ஒரு மனுஷனோட வளர்ச்சியை தடுக்க என்னென்ன சதித்திட்டம் தீட்டுறாங்க பாருங்க. கடந்த 25ஆம் தேதி டிவிக்கோட 2வது மாநாடு மதுரையில் நடந்துச்சு. எல்லா கட்சிக்காரங்களும் நினைச்சாங்க இதுல கூட்டம் அவ்வளோ வராது, மாநாடு தோல்வி அடைஞ்சிரும், இதோட விஜய் ஷார்ட்ரு க்ளோஸ் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதற்கு மாறா ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒண்ணா சேர்ந்து ஒரு 20 லட்சம் பேர் மதுரையில் கூடிட்டாங்க. இதை இவங்களால ஜீர்ணிக்க முடியல. எப்படிடா அது, நம்ம 300 500 1000 கொடுத்து கூப்பிடுறோம், அப்போ கூட இவ்வளோ பேர் வரமாட்டேங்கிறான், இவன் மூஞ்சியை பார்க்க இவ்வளோ பேர் வரானா, இதுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே, கொஞ்சம் எப்படியாவது அழிச்சிடணுமேன்னு பிளான் பண்ணி விஜய் நடந்து போனது சரியில்லை, மாநாட்டுக்கு போட்ட பந்தல் சரியில்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு சரியில்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, ஒன்றுக்கு போக இடம் இல்லை. ஐயோ, என்னென்னையா கட்டுக்கதை கட்டுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். இதை விட இன்னொரு கதை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாநாட்டில் விஜய் வாக்கிங் வரும்போது ஒரு பையன் அவரை பார்க்குற ஆர்வத்தில் மேலே ஏறும்போது பவுன்சர் என்ன பண்ணாங்க, தூக்கி கீழே போட்டாங்க. அதை அவன் தப்பிச்சிட்டான். அந்த பையனுக்கு அடிபட்ட மாதிரி ஒரு 4 பேரை செட் பண்ணி, நான் தான் அந்த பையன், எனக்கு நெஞ்சில் அடிபட்டுச்சுன்னு ஒருத்தன் பேசுகிறான், எனக்கு குஞ்சில் அடிபட்டுச்சுன்னு ஒருத்தன் பேசுகிறான். இன்னும் எத்தனை பேரை செட் பண்ண போறீங்கன்னே தெரியலையே. ஆள் இல்லாத ஊரில் அண்ணன் தான் எம்எல்ஏன்ற மாதிரி 2 கட்சிக்கும் மாற்று கட்சி உருவாகவே கூடாது, நம்ம 2 பேருமே சேர்ந்து தமிழ்நாட்டை அழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒருத்தன் புதுசாக ஒரு நல்லது பண்ணிடக்கூடாதா? எதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு வன்மம்? அதே மாதிரி உங்கள் கட்சி மாநாடு போடும்போது ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் கூடுவாங்க. அந்த மாநாட்டில் எத்தனை பேர் இடிபாடில் சிக்கி செத்துருக்காங்க, போகும்போது வரும்போது விபத்து ஏற்பட்டு செத்துருக்காங்க, கூட்ட நெரிசலில் செத்துருக்காங்க. இந்த மாதிரி பல விபத்துகள் நடந்திருக்கு. ஆனால் எந்த நியூஸும் பேப்பர்லையும் டிவிலையும் வந்தது கிடையாது. ஆனால் புதுசாக ஒருத்தன் வளர்ந்து வரவனை அப்படியே காலில் போட்டு கசக்கி மிதித்து அமுச்சிடணும்ல. யாருமே வரக்கூடாது. என்ன அநியாயம் பண்ணாலும் நம்மளோட முடிஞ்சிடணும். இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இதே மாதிரி தான் நல்லா வளர்ந்து வந்த கேப்டனை பல பேர் சதி பண்ணி அட்ரஸ் இல்லாமல் ஆக்குனாங்க. கேப்டனை பண்ண மாதிரியே விஜய் ஏதாவது பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா கேப்டன் இருந்த காலத்தில் மக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வாக கிடையாது, எல்லார் கையிலையும் செல்ஃபோன் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது. அதனால் என்ன தான் கட்டுக்கதையை கட்டி ஒருத்தனை அழிக்க நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரி கட்சி மாநாடு நடத்துகிற விஜய் அவர்கள் அடுத்த மாநாட்டிலையாவது தன்னுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் அறிவிக்கணும். இளைஞர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது அப்படின்றத விதிக்கணும். ஏன்னா உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் தலைவனாக மதிக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சியை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இதாவது ஒரு விபத்து நடந்துடாதா, ஏன்னா ஒரு 4 பேர் செத்து போயிட மாட்டானா, இதோட இவன் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிட மாட்டோமா அப்படின்னு பல கட்சிகள் கங்கணம் கட்டிட்டு அலைகிறாங்க. நீங்கள் தான் அதுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு மாநாட்டுக்கு போகிறோமா, மீட்டிங் போகிறோமா, நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும், எங்கே ஏறணும் எங்கே ஏறக்கூடாது, நீங்கள் மேலே ஏறும்போது உங்கள் கைகால் ஒடிஞ்சு விபத்து ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எந்த கட்சி வந்தால் நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்சி வரவிடாமல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பல சதி நடக்குது. அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.